இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் உனக்கு மிகப்பெரிய பலனுமாய் இருக்கின்றேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குறுத்திருக்கின்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 1 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் உனக்கு மிகப்பெரிய பலனுமாய் இருக்கின்றேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நான் உன் கூட இருக்கேன், தைரியமாக பண்ணி பார்த்துக்கலாம் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா சொல்லலாம், டேய் தைரியமாக பண்ணுறா பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக நம்ம நம்பலாம், கண்மூடித்தனமாக நம்பலாம். அடுத்தது யார் சொல்ல முடியும்? நான் பார்த்துக்கிறேன், ஒன்றா பயப்பட தைரியமாக பண்ணு அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி மட்டும்தான். சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மனைவி சொல்லுவாங்க, இல்லை அக்கா தம்பி கூட கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன் கூட இருக்கேன்ப்பா தைரியமாக, நீ எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் உன் கூட பக்கத்தில் இருக்கேன், தைரியமாக பண்ணு பார்த்துக்கலாம், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நான் நம்பி இருக்கின்றேன். யார் நம்புகிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நம்பி இருக்கோம். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நீ கலங்காத, நீ பண்ணக்கூடிய விஷயத்தில் வெற்றியை நான் கொடுக்குறேன், உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு நான் கொண்டு போகிறேன், கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலமாக இருக்கணும், பக்க பலமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்கணும். என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல், சொல்கிற பேச்சு கேட்கணும். பாவத்தினால் தள்ளப்பட்டிருக்கோம், சில பல தவறுகள் செஞ்சுருக்கலாங்க, தவறுக்கு மன்னிப்பு இருக்குது. ஆனால் மன்னிச்சுட்டு திரும்பி அந்த தவறு செய்யக்கூடாதுல்ல. இன்றைக்கி அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம்ல. தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சிருக்கோன்னு சொல்லிடுறோம், திரும்பியும் அந்த தவறு செய்கிறோம்ல. அப்போ என்னங்க யூஸ் இருக்குது? மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறோம், சாரின்னு சொல்கிறோம், திரும்பவும் என்ன பண்ணுறோம்? தவறு பண்ண ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்கின்ற போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னித்து நம்ம வாழ்க்கையை பெருக பண்ண போகிறாருங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தேவை வருங்க. நல்லா போயிட்டுருக்கோம், லைஃப் செம்மையாக போயிட்டுருக்கோம், நம்ம ₹1 யார்கிட்ட நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருப்போம். இருக்கிறத வச்சு போதுண்டா, இதுதாண்டா வாழ்க்கை, கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். ஆனால் யார்கிட்ட நான் கை நீட்டி ₹1 கேட்கக்கூடாது, கேட்கவே மாட்டேங்க. ஆண்டவரே நீங்கள் வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம்ல. எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் வாங்கணும், ஆசையாக இருக்கும்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பார்த்திங்கன்னா எல்லோரும் வச்சுட்ருக்காங்க, எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இஎம்ஐ போட்டால் வாங்கிடலாம் பிரதர், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஐஃபோன் ஒரு கனவோடு இருக்காங்க, எனக்கு அந்த ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலரோட கனவுகள் என்னவாக இருக்குன்னா, நான் சொந்த வீடு வாங்கணும், நான் சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில பல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் வாழ்க்கையில். கண்டிப்பாக அது கனவாகவே போயிடக்கூடாதுல்ல. அது நிஜமாகணும், என்ன பண்ணணும்? அதற்கான உழைப்பை போடணும். எதுவுமே சும்மா கிடச்சிடாதுங்க வாழ்க்கையில், உழைக்கணுங்க. யாருமே சும்மா கொடுத்துட மாட்டாங்க, சும்மாவே கிடச்சிருங்க, சும்மாவே கொடுத்துருவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் வாழ்க்கை. நான் உழைப்பேங்க, நான் சம்பாரிச்ச இந்த விஷயத்தை நான் வாங்குவேன், எனக்கு தெம்பு இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, ஏசப்பா என் கூட இருக்காருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அதற்கான உழைப்பை போடுவோம். அது மட்டும் இல்லைல்ல வாழ்க்கை. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவுகின்ற அந்த உதவி இருக்குல்ல, எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? அது மனசார உதவி பண்ணோம்ல. இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணுறீங்க? பிரதர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பிரதர், என்னுடைய வருமானம் சேலரி கிரெடிட் ஆச்சுன்னா ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், இல்லாதவர்களுக்கு நான் ஏதோ கொடுப்பேன். நான் கொடுக்காமலாம் இல்லை பிரதர். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் தான் நான் நம்பியிருக்கேன், வேறு யாரும் நம்பிஇல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள், கொடுத்து உதவுங்க. யாருமே இல்லைன்னு நினச்சி கலங்காதீங்க. என்னடா இது, ஒருத்தர் கூட நம்ம சப்போர்ட்டிவாக இல்லையே, எல்லா விஷயத்துக்கும் நான் தான் ஓடிட்டுருக்கேன், குடும்ப பாரங்கள், குடும்ப சுமைகள் நிறைய இருக்குது, ஆனால் ஒருத்தரும் என்னன்னு கேட்குறது இல்லை. சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி இருக்கேன் ஏது இருக்கேன்னு சொல்லி கேட்குறது கிடையாது. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்களா. அதனால் கவலைப்படாதீங்க, யாருமே இல்லை, வருத்தப்படாது. இருக்காங்க ஆனால் யாரும் இல்லைன்னு சரி நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மாணவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இருக்கேன்ப்பா உனக்கு பக்கபலமாக இருக்கேன், எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. செபியுங்கள் முழு மனசோட முழு ஆன்மோட நம்ம மாணவராகிய இயேசு கிறிஸ்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இருந்ததைப் போல எங்களுக்கு கேடயமாகவும் மிகப்பெரிய பலனுமாய் இருப்பதனால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, நீரே எல்லாமும் என்று அறிக்கையிட்டு நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் உன்முன் வந்திருக்கின்றனப்பா. உன் மீது மாத்திரமே முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றன ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் நீரே என் அடைக்கலம் என்று நம்பியிருக்கின்றனப்பா. உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களுடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்று உம்மை விசுவாசிக்கின்றனப்பா, உம்மையே நம்பி இருக்கின்றன ஆண்டவரே. நீரே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுடைய கேடயமாக இருக்கின்ற ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எதிர்பார்ப்புகள் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. எதிர்பார்த்து காத்திருக்க ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் தோல்வியை கொடுக்குது. மனசே சேரல ஆண்டவரேன்னு சொல்லி மூக்கு முன்பாக கண்ணீரும் கவலையும் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்க ராஜா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நடக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.